துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படத்துல நடிச்சு மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸான அபிநய் கடந்த கொஞ்சம் மாசங்களாவே கல்லீரல் தொற்று காரணமா அவதிப்பட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில சிகிச்சை பலன் நினைக்காம நேத்து அவர் இறந்து போயிருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவர் வசிச்ச வீட்ல அவர் பீரோல வச்சிருந்த பொருட்களை பார்த்துட்டு அவரோட நண்பர்களும் கேபே பாலா மாதிரி இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான தன்னார்வலர்களும் அந்த பீரோவை திறந்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்படி அந்த பீரோக்குள்ள என்ன இருந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். தனுஷோட நடிப்புல 2002 வெளியான திரைப்படம் தான் துள்ளுவதோ இளமை. அந்த திரைப்படத்துல தனுஷோட ஃப்ரெண்டு கதாபாத்திரம் நடிச்சவர் தான் நடிகர் அபிநய். அதுக்கப்புறம் இவருக்கு எக்கச்சக்கமான பட வாய்ப்பு கிடைச்சாலும் ஹீரோவா நடிச்சாலும் அது எதுவுமே பெருசா கை கொடுக்கல. ஒரு கட்டத்துல துணை நடிகர் கதாபாத்திரமாகவும் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான பிசினஸும் பண்ணியிருக்காரு. ஆனா இது எதுவுமே பெருசா உதவாம வாழ்க்கையில தோல்வியை சந்திச்சிருக்காரு. கடந்த கொஞ்சம் வருஷங்களாவே இவருக்கு கல்லீரல் தொற்று ஏற்பட்டு அந்த சிகிச்சைக்கு காசு இல்லாம சரியான சினிமா வாய்ப்பு இல்லாம தொழில வெற்றி பெற முடியாம அவதிப்பட்டிருக்காரு. இவருக்கு சொல்லிக்கிற மாதிரி மனைவியோ இல்ல அப்பா அம்மாவோ யாரும் இல்ல. கடைசி காலத்தை தனியா தான் வாழ்ந்திருக்காரு. இவரோட சிகிச்சைக்காக பணம் வேணும் அப்படின்னு வீடியோ போட்டதுக்கு பிறகு இன்றைய தனுஷா இருக்கட்டும், கேபே பாலாவா இருக்கட்டும், இது மாதிரி பல பிரபலங்கள் முன்வந்து இவரோட சிகிச்சைக்காக பண உதவி செஞ்சாங்க. அப்படிப்பட்ட கேபே பாலா அபிநய் இறந்த பிறகும் ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்காராம். அதாவது அபிநய்க்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு உறவினரும் இல்லாத காரணத்தால அவரோட உடலை அடக்கம் செய்யறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்குது. எக்கச்சக்கமான நண்பர்கள் அவர் வீட்டுல குவிஞ்சு அவரோட உடலை உறவினர் வர வரைக்கும் பத்திரப்படுத்தியிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் யாருமே வராத காரணத்தால அவரோட உடலை போலீஸோட அனுமதி பெற்று அவங்களே அடக்கம் செய்யலாம் அப்படி முடிவுக்கு வந்திருக்காங்களாம். அதுக்கான முழு பொறுப்பையும் கேபே பாலா தான் ஏற்றிருந்திருக்காரு. வாழும்போது தான் நிம்மதியா வாழல, ஆனா இறந்து போனதுக்கு பிறகும் அவரோட ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி எந்த விஷயமும் நடக்கல அப்படிங்கிறது தான் கேபே பாலோட வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் வசிச்சுட்டு இருந்த அந்த வீடு இருக்குல்ல, அது வாடகை வீடு தான். எக்கச்சக்கமான பிரபலங்கள் உதவித்தொகை கொடுத்து அது மூலியமா தான் ஒரு வாடகையும் செலுத்திருக்காரு. இப்போ அவர் வசிச்ச வீட்டுல அபிநய் தான் பயன்படுத்தின பீரோல சில பொருட்கள் இருந்திருக்குது. அந்த பொருட்கள் எல்லாமே என்னன்னு பார்க்கும்போது நடிகர் தனுஷ் கூட சேர்ந்து துள்ளுவதோ இளமை படத்தப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸா இருக்கட்டும், அவர் அந்த படத்துக்காக வாங்கின சில விருதுகளா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த பீரோல இருந்திருக்கு. அதே மாதிரி கேபே பாலா தனக்கு பண உதவி செஞ்சாருல்ல, அந்த பண உதவியில முக்கால்வாசி பணத்தை தான் சிகிச்சைக்காக பயன்படுத்திக்கிட்டாரு. அதுல ஒரு நோட்ல மட்டும் கேபே பாலாவோட ஆட்டோகிராஃப் போட்டு அந்த ரூபாய் நோட்டை அந்த பீரோல பத்திரப்படுத்திருக்காரு. இது இல்லாம தனக்கு எந்தெந்த பிரபலங்கள் கிட்ட இருந்து வாழ்த்து வந்திருக்குது, எந்தெந்த பிரபலங்களோட போட்டோ எடுத்திருக்காரோ அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அந்த பீரோல பத்திரப்படுத்திருக்காரு. இவரோட கடைசி காலகட்டத்தில் இவர் எதுவும் பெருசா சொத்துக்கெல்லாம் சேர்த்து வைக்கல. இவர் சேர்த்து வச்ச ஒரே விஷயம் எக்கச்சக்கமான பிரபலங்களோட அன்பும் ஆதரவும் தான். அதுக்கு உதாரணமா அவங்க கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ், அவங்க செய்த பண உதவி, இது எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி தான் பொக்கிஷமா நினைக்கக்கூடிய அந்த பீரோல தான் அவர் வச்சிருந்திருக்காரு. இப்ப அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவர் வசிச்ச அந்த வாடகை வீட்டுல கூடிய பொருட்களை சுத்தப்படுத்தி அந்த வீட்டை காலி செய்யும் போது தான் அந்த பீரோவை திறந்து பார்த்து கேபே பாலா அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை உரியவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காராம். இறந்து பேருக்கூடிய அபிநய் தாமலே எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காரு அப்படிங்கிறத கேபே பாலா அவரோட பீரோவை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாராம்.